Hi friends. Straight a video kulla poidalam. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைஷ்ணவி வினோத்குமார். இன்றைக்கி வந்து ரிவர்டேல் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இது முன்னாடியே 2 இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கோம், பட் அதுக்கப்புறம் வரதுக்கு சான்ஸ் இல்லை. இங்கே வந்து ஃபுல்லாக ஃப்ரீ தான். பசங்களை வந்து அழைச்சிட்டு வந்து அனிமல்ஸ்லாம் நம்ம காமிக்கலாம், அவங்களும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தோம், சரி என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த ஃபார்ம் தான் இருந்தது, சரி வந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போய். எப்போதுமே மார்னிங் தாங்க எங்கேனாலும் போவோம், பட் அன்னைக்கு வந்து நாங்கள் ஈவினிங் தான் இந்த ஃபார்முக்கு போனோம். ஏன்னா நாங்கள் ஃபார்முக்கு போகணுன்னு போகல, பக்கத்தில் ஒரு வேலையாக வந்து சரி இந்த ஃபார்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட இல்லாமல் 2 இயர்ஸ் ஆகிடுச்சு, சரி பார்த்து எப்படி இருக்குன்ட்டு போகலான்ட்டு தான் போனோம். இன்னொன்று இது வந்து ஃப்ரீ. இந்த ஃபார்முக்கு வந்து நம்ம எதுவும் பே பண்ணோன்னா ஜஸ்ட்டு ஃப்ரீ தான், நம்ம போயிட்டு எப்போனாலும் பார்க்கலாம். போனோடனே இந்த வாத்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பக்கத்தில் வந்து இந்த ஆடுக்குட்டி பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. ஸோ பசங்க இப்போல்லாம் அந்த மாதிரி அனிமல்ஸ், பேர்ட்ஸ் பார்த்தா ரொம்பவே குஷியாகிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச விஷயமா ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் இந்த மாதிரி ஃபார்மு, ஜூ அதுதான் தேடி தேடி போயிட்டுருக்கோம். அப்புறம் குதிரை இருந்துச்சுங்க பக்கத்துலேயே. இது வந்து நாங்கள் போன டைம் போகும்போது எல்லாம் சின்னதாக இருந்தது, இப்போ நல்லா வளர்ந்துடுச்சு. மற்றபடி பெருசாக அந்த ஃபார்மில் வந்து எதுவும் சேஞ்ச் ஆகலை. அப்புறம் இந்த செம்மறி ஆடு பார்க்க வந்தோம். இதெல்லாம் நாங்கள் ரொம்ப பொறுமையாக தான் பார்த்துட்ருந்தோம். நாங்கள் போன டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி ஆகிடுச்சு. 1 ஹவர் கிட்டே எங்களுக்கு பார்க்குறதுக்கு டைம் இருந்துச்சு. ஏன்னா 5 o'clock வந்து ஃபார்ம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால் நிறைய அனிமல்ஸ் அங்கே இருக்காது. ஜஸ்ட்டு இந்த மாதிரி கோட்டு, ஷீப்பு, அப்புறம் ஆடு, கோழி இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. சரி ஒரு இதையும் ரொம்ப பொறுமையாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிலாக்ஸாக நின்று பார்த்துட்ருந்தோம். அப்புறம் இந்த மாடு நாங்கள் போன டைம் பார்த்தோம். இது ஒரு மாடு தான் இருந்துச்சு, பட் பக்கத்தில் இன்னொரு மாடும் இருந்துச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, மேபி இந்த மாடோட குட்டி போட்டுடுச்சு போல இருக்குது, அதுதான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா 2 இயர்ஸ் ஆகிடுச்சுல, கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இந்த மாடு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. உள்ளே இந்த மாதிரி குட்டி ஆடு, அப்புறம் ஷீப்பு, அப்புறம் முயல்லாம் கூட இருந்துச்சு. நம்ம வெளியில் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நைட்டு இங்கே தான் வந்து வச்சுருவாங்க போல இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து வெளியில் வச்சுருந்தாங்க, மற்றதெல்லாம் வந்து உள்ளே இருந்துச்சு. சரி உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் பார்த்துட்ருந்தோம்.
அப்புறம் சில ஆடெல்லாம் வெளியில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆடெல்லாம் போன டைம் நாங்கள் வந்தப்போ ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்றதுனால நல்லாவே வெளியில் வந்து இருந்துகிட்டு இருந்தது. நான் தடவிலாம் கொடுத்துருப்பேன், லைட்டாக ஃபீட்லாம் கூட பண்ணியிருந்திருப்பேன். பட் இப்போ சம்மர்னால எல்லாம் உள்ளே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் எங்கடா அது ஆடை காணோன்னு பார்த்தா உள்ளே நின்று எல்லாம் சாப்பிட்டு இருந்தது. அப்புறம் பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஷீப்பும் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு க்ளோஸாக நின்று தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே வந்து சம்மர் கேம்ப்ஸ்லாம் கூட நடந்திருக்கு போல இருக்கு. அதெல்லாம் வந்து போட்டு பசங்க செஞ்சுருக்கிற ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ ஃபார்ம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு பார்க் இருக்குங்க, சூப்பராக இருக்கும் அந்த பார்க்கு. அங்கே உட்காந்துட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், அதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க பசங்க. சரின்னு உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அங்கே ஆக்சுவலாக ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் என் பசங்க வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. இந்த பார்க்கில் வந்து நம்ம நல்லா ஒளிஞ்சு விளாட்லாங்க, ஏன்னா அவ்வளோ மரங்கள் இருக்குமா, அது பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்க. நாங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னும் ஒரு மாதத்துக்கு தாங்க இந்த மாதிரி ஜாலியாக வெளியில் பசங்களால் என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ஃபால் ஆரம்பிச்சதுன்னா குளிர் லைட்டாக ஆரம்பிச்சு அப்புறம் வின்டருக்கு போயிடும். அதனால் இந்த டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி அவங்கள வெளியில் எவ்வளோ விளையாட முடியுமோ அவ்வளோ விளையாட சொல்லிடணும். அவ்வளோதாங்க, நாங்கள் ஃபார்மை வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக 5 o'clock அது வந்து க்ளோசிங் டைமு. உள்ளே போயிட்டு பசங்களுக்கு அனிமல்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து ஃபீடிங் மட்டும் கிடையாது, மற்றபடி எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அங்கேயும் வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான பக்காவான ஸ்பாட் அது. ஸோ ஒரு வீக்கெண்ட் ஈவினிங் வந்தால் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு வீடியோவில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அதுவரையும் தமிழ் போல் வாழ்க.